ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம் சேலம் ஃபோர்ட்ஸ். இந்த வீடியோவில் ஐபிபிஎஸ் பிஓ சிலபஸ் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின ஒரு ஓவர்வியூ தான் அதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் பிஓவுடைய அதாவது ப்ராபிஷன் ஆஃபீஸருடைய ஒரு ரோல் எந்த மாதிரி இருக்கும், ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு பே ஸ்கேல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் ஒரு தோராயமாக கணிப்பிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல்ல நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், யூபிஎஸ்சி, பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டெக்னிக்கல் இது போன்ற எல்லா தேர்வுகளுக்குமே நம்ம ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் நம்ம கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் எழுதலாம், ஸோ நீங்கள் இன்ஸ்டியூட் வந்தாலும் எழுதலாம். ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி எங்கேயும் எப்போதும் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பேங்கிங் எக்ஸாமில் கண்டிப்பாக எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது என்கொயரி அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு 9342094208 அப்படின்ற நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு தாராளமாக நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் பிஓ அப்படின்றது ப்ராபிஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணி வேலை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ரெண்டாவது மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணினதான். மூணாவது உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ பாஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்சிஆர்டி புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த மாதிரி சிலபஸில் என்னெல்லாம் படிக்கணுன்றதையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே, ஆரம்பிச்சிடலாம். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபிபிஎஸ், அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐபிபிஎஸ் அப்படின்ற அமைப்பு தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வரக்கூடிய போஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராபிஷனரி ஆஃபீஸர் பிஓ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம் நேம் பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ 2026 இல்லையா. எந்தெந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அந்த வருஷத்தை சேர்த்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ இதில் வந்து கேட்டகரி சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஓ எக்ஸாம் டேட்டுக்கான ப்ரிலிம்ஸ் டேட் கொடுத்துருக்காங்க 22 and 23 ஆகஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ நல்லா படிங்க. அண்ட் தென் இதில் மோட் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் கொடுப்பாங்க. ஸோ சிபிடி மோடுன்னு சொல்லுவாங்க. சிபிடி மோட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஓஎம்ஆர் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இது வந்து கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓஎம்ஆர் மாதிரி தான் அட்டன் பண்ணுவீங்க. பட் இது வந்து எல்லாமே ஆன்லைன் அப்படின்றதுனால உங்களுக்கு பர்டிகுலர் டைமில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டாக கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பாக ஷேர் பண்ணால் கூட மறுபடியும் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் சிபிடி மோடில் அப்படி பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட்டான ஒரு பாயிண்ட். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு 1 மணி நேரம், அதாவது 60 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 190 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஒரு தவறான கொஷனுக்கு உங்களுக்கு 1/4 மார்க், அதாவது 0.25 மார்க் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதில் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மெயின்ஸில் நீங்கள் செலெக்ஷன் ஆக முடியும். நீங்கள் மெயின்ஸ் செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸுடைய மார்க்கு உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபில் எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின்ஸில் வாங்கக்கூடிய உங்களுடைய ஃபுல் மார்க் தான் உங்களுடைய கட் ஆஃபில் வந்து ஆட் ஆகும். அதுதான் உங்களுடைய மார்க்கை தீர்மானிக்கும். ஸோ அந்த மார்க் வச்சு தான் நீங்கள் கடைசி இன்டர்வியூ போவீங்க. இன்டர்வியூ செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலாக ஜாப் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.ibbs.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த நான் போட்டுருக்கிற இந்த வீடியோவுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து பார்ப்போம். இப்போது ஐபிபிஎஸ் பிஓடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்த்துடலாம். இதில் மொத்தம் நீங்கள் 3 பேப்பர் தான் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர், 2 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், 3 ரீசனிங் அபிலிட்டி. நீங்கள் இந்த சிலபஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். எனக்கு இதெல்லாம் தெரியும் 3 சப்ஜெக்ட் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ராங்காகவும் இருக்க வேணாம். கொஞ்சம் சீரியஸாக படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர். இதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு 30 கேட்பாங்க. மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு 30. ஸோ டோட்டல் டியூரேஷன் 20 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. தெரியாத கொஷின்லேயே அப்படியே தேங்கி பண்ண குட்ட மாதிரி நின்றக்கூடாது. ஓகே, ரெண்டாவது பாருங்கள் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35 கொஷின்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் 30, 20 மினிட்ஸ்க்குள்ளே எழுதி முடிச்சிடும். ரீசனிங் அபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் 40 மார்க் கொடுப்பாங்க. அதுவும் உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான். ஸோ டோட்டல் உங்களுக்கு எத்தனை 100 கொஷின்ஸ் வந்துடும். 100 கொஷினுக்கு உங்களுக்கு 100 மார்க் கொடுத்துருவாங்க. டோட்டலாகவே உங்களுக்கு 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 100 கொஷின்ஸ் அடிக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 அப்படின்றத டார்கெட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக அட்டன் பண்ணால் மட்டும்தான் இந்த 60 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 100 கொஷின்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமுடைய பேட்டர்ன். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கும். 4+1 வந்திருக்கும். அந்த 4+1 அப்படின்றது என்னென்னு பார்த்தலாம்.
இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசனிங் வந்துடும், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் ஒன்று கடைசி ஒன்று வரும். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ் ஸ்கில்லில் வந்து உங்களுக்கு எஸ்ஏ வந்து எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் தான் உங்களுக்கு டெஸ்கிரிப்டிவ் டைப்பாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்கிரிப்டிவ் டைப்புன்றது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக எழுதுறீங்க அப்படின்றத பரிசோதனை பண்ணுறதுக்காக உங்களுக்கு கேட்பாங்க. சரி, அதை பற்றி பார்த்துடலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், IBPS PO மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசனிங், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 40 இருக்கும், நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் மார்க் 60 இருக்கும். மீடியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கேட்பாங்க, 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தின்றது உங்களுக்கு நேஷனல் லாங்குவேஜ், நல்லாவே எங்கே போனாலும் ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜ்ன்றதுனால கண்டிப்பாக இதில் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டைம் அலோகேஷன் உங்களுக்கு 50 நிமிஷத்துக்குள்ளே எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் 40 மார்க்கு. இது வந்து நோ சாய்ஸ், இங்கிலீஷில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் மேக்ஸிமம் டைம் வந்து 45 நிமிஷம். மூணாவது டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் 50 மார்க். உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கேட்பாங்க. மேக்ஸிமம் டைம் 45 நிமிஷம், ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். நாலாவது பாருங்கள், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இன்க்ளூடிங் RBI சர்க்குலர்ஸ், 35 கொஷின்ஸ் கேட்பாங்க, 50 மார்க். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும், 25 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 160 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் 200 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? இது எல்லாமே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு, இதுவும் உங்களுக்கு CBT மோடாக தான் இருக்கும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே CBT மோடாக தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி ரெண்டுமே CBT கம்ப்யூட்டர் பேஸில் தான் எழுதுவீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 25 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. 2 கொஷின் தான் இருக்கும், அதில் 25 மார்க் இருக்கும். ஸோ இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஸ்கில்லை வந்து எழுதி நிரூபிக்கணும். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. டெஸ்கிரிப்டிவ்னால் நீங்கள் கைப்பட எழுதணும். சரிங்களா? அப்ஜெக்டிவ்னா நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணால் போதும். டெஸ்கிரிப்டிவ்னா நீங்கள் என்ன பண்ணணும், கைப்பட எழுதணும். ஸோ இந்த ஸ்கில்லு மட்டும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் ஸ்கில் வந்து லெட்டர் எழுதுறதும் சரி, பேசுகிறதும் சரி, எஸ்ஏ ரைட்டிங்கும் சரி, நல்லா நாலேஜ் வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கடைசியில் பாருங்கள், லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏல பொறுத்த வரைக்கும் 25 மார்க் இருக்குது இல்லையா? இது வந்து கட் ஆஃபில் ஆட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆட் ஆகும். ஸோ 160 ப்ளஸ் 25, சரிங்களா? 185 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெஸ்கிரிப்டிவ்லேயும் நீங்கள் எழுத கற்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். ஓகே, இது வரையும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உடைய சிலபஸ் பேட்டர்ன் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்த்துடலாமா? ஓகே, இதில் வந்து உங்களுக்கு 3 கட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ 3மே உங்களுக்கு பார்ட்டாக பிரித்து அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சர் அண்டு அலகேஷன்ஸ் அப்படி லெஃப்ட்டில் பார்த்துட்டே வாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் சர்ட்ஸ் இண்டிசஸ், ஒர்க் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், சிலிண்டர், கோன், ஸ்பியர், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், நம்பர் சிஸ்டம்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், பெர்முட்டேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது ரீசனிங் பார்த்துடலாம். இதில் லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ரேங்கிங், டைரக்ஷன், ஆல்ஃபபெட் டெஸ்ட், டேட்டா சஃபிஷியன்சி, இன்இக்வாலிட்டிஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசல்ஸ், டேபுலேஷன், சிலோஜிசம், பிளட் ரிலேஷன்ஸ், இன்புட் அவுட்புட், கோடிங் டிகோடிங், இது வரைக்கும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் சிலபஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், பாராஜம்பிள்ஸ், வேர்ட் யூசேஜ், வேர்ட் ஸ்வாப், fill in the blanks, error detection, error spotting, paragraph completion, once word substitution, miscellaneous. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வராது அப்படின்னு சொன்னாலும், இங்கிலீஷ் வந்து நீங்கள் முறைப்படி கிளாஸ் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் மசால்ட் அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸி எழுதிடலாம். அப்போது நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா, குவான்ஸ்லேயும் ரீசனிங்லையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% ப்ராப்ளம் சால்வ், 70% சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோர் கொடுக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சில வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் கூட 50% தப்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ குவான்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் மார்க் வாங்குற மாதிரி இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும்
நம்ம மைண்டை யூஸ் பண்ணி அந்த டைமில் நம்ம சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி சில ரீசன் பயன்படுத்தி நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் பற்றின ஒரு சிலபஸ் பார்த்துடலாம். மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவான்ட்ஸ் வந்துடும், ஜென்ரல் அவேர்னஸ் வந்துடும், ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வந்துடும், தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சிலபஸ் வந்துடும். ஸோ 4+1 அந்த 1ன்றது எஸ்ஏ நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ குவான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், ஃபினான்ஷியல் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் வெர்பல் அண்ட் இன்டர்நெட், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரீடிங், இதெல்லாமே இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தனியாகவே நான் போடுறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய இருக்குது கஜன்னு. இதை பார்க்கணும் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும். நான் வேணால் அப்படி கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து போகிறேன், இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து போகிறேன், இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ குவான்ட்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ், ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து எஸ்ஏ நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இதே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள், ஐபிபிஎஸ் பிஓ ப்ராவிஷனரி ஆஃபீஸருடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அவருடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். டைமிங் ஓடுது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுத்துறை வங்கியில் உதவி மேலாளர், அதாவது ஸ்கேல் 1 நிலைக்கு ஒரு இணையான ஒரு பொறுப்புமிக்க பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியில் சேரும் ஒரு அதிகாரிக்கு வழங்கப்படக்கூடிய முக்கிய பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று இதில் பாருங்கள், கிளை செயல்பாடுகள், பிரான்ச் ஆப்ரேஷன்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு பிஓ. சரிங்களா? அப்போ பிஓ ஒர்க் பண்ணிங்கன்னா பிஓவாக ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா பிஓனா பிரான்ச் ஆஃபீஸர், பட் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஆஸ் ஏ பிஓ. சரிங்களா? ப்ராபேஷன் ஆஃபீஸர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வாடிக்கையாளர் சேவை, கஸ்டமர் சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ வாடிக்கையாளருக்கு என்ன தேவை, அவங்களுடைய டவுட் என்ன, சில குழப்பங்கள் இருப்பாங்க, சில விஷயங்கள் வந்து உங்களை நம்பி கேட்கும்போது பொறுமையாக அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு உண்டான ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு ஆஃப்டர் கிளியர் எக்ஸாம் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. 3வது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம், கடன் மற்றும் நிதி செயலாக்கம். இது அவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ லோன் ப்ராசஸிங் அண்ட் கிரெடிட் அப்ரைசல். ஸோ இதில் வந்து இதுதான் ஒரு பேங்க்கோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தனிநபர் கடன், வீட்டுக்கடன் போன்ற கடன் விண்ணப்பங்களை ஆய்வு செய்கிறது, விண்ணப்பங்களை வந்து சரிபார்க்கறது, தேவைப்பட்டால் கலாய்வு, ஃபீல்டு விசிட் போய் பார்க்குறது. இப்போ வந்து நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், 5 லட்ச ரூபா வேணும், இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்ட ஆவணங்கள், அட்ரஸ் சரியாக இருக்கா, அவர் எப்படிப்பட்டவர், இந்த மாதிரி அவர் பேரில் சொத்து விவரங்கள் இருக்கா, இதெல்லாம் போய் நம்ம ஃபீல்டு விசிட்டிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே சரி பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்ரூவல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பிஓ தான் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பண பரிவர்த்தனை அங்கீகாரம் அப்படின்னா அத்தரைசிங் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், கிளையில் நடக்கக்கூடிய குறிப்பிட்ட தொகைக்கு மேல் உள்ள பண பரிவர்த்தனைகள், காசோலைகள் மற்றும் டிடி ஆகியவற்றை சரிபார்த்து அங்கீகாரம் கொடுக்கறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ மேனேஜர் லெவலுக்கு கீழே, அதாவது உங்களுடைய மொத்த பொறுப்புமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி உங்கள் கையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பணியாளர் மேலாண்மை, சூப்பர்விஷன். ஸோ கிளையில் பணிபுரியக்கூடிய எழுத்தல், நிலை ஊழியர்களின் பணிகளை கண்காணித்தல் மற்றும் அவர்களுக்கு பணிகளை வந்து பிரித்தளித்தல். ஸோ முக்கியமான மேனேஜிங் ஒர்க்லாம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வணிக மேம்பாடு, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், வங்கியினுடைய தயாரிப்புகளான காப்பீடு, மியூச்சுவல் ஃபண்டு, கிரெடிட் கார்டு போன்றவற்றை எல்லாமே வாடிக்கையாளர்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வங்கியில் வந்து உங்களுடைய இன்கம் வந்து சோர்ஸ் அதிகப்படுத்தணும். சரிங்களா? வேலை கிடச்சிருச்சுன்றதுக்காக அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஆஃபீஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது அறிக்கை சரிபார்ப்பு, ரிப்போர்ட் வெரிஃபிகேஷன். நாள் இறுதியில் கணக்குகளை சரிபார்க்கறது, வைப்பு மற்றும் திரும்பப் பெறுதல், குறித்த அறிக்கைகளை தயாரித்தல் மற்றும் மேலிடத்திற்கு வந்து நீங்கள் எல்லாம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் 2 ஆண்டுகள் பயிற்சியாளராக ப்ராப்ஷனரி பீரியடாக இருக்கும்போது வங்கியின் பல்வேறு துறைகளிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு அதன் பிறகு முழுமையான உதவி மேலாளராக பணியை ஏற்றுக்கொள்வார்கள். சரிங்களா? அப்போது ஐபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்து வந்து அவங்களுடைய சேலரி பற்றி பார்த்துடலாமா? வெயிட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், 2020 படி ஊதிய விவரங்கள் பார்த்தோம்னா, அடிப்படை சம்பளம் பேசிக் பே வந்து ஒரு லெவல் 12th பே அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி ஆரம்ப அடிப்படை சம்பளம் மாதம் வந்து 48,000 இருக்கும். ஸோ மொத்த சம்பளம் கிராஸ் சேலரின்றது
உங்களுக்கு அலவன்ஸை சேர்த்து சொன்னோம் அப்படின்னா மாதாந்திர சம்பளம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 80,000லேருந்து 91,000 வரைக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 1 லேக் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். உங்களுக்கு அலவன்ஸ் உட்பட உங்களுக்கு வந்து 91,000 அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பல்கான சேலரி தான். ஸோ கைக்கு கிடைக்கும் சம்பளம், அதாவது ஹேண்டின் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்பிஎஸ் வருமான வரி எல்லாம் பிடித்தங்கள் போக உங்களுக்கு வந்து 65லேருந்து உங்களுக்கு 75க்கு மேலே, சரிங்களா? 65லேருந்து 75,000க்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 76,500 கொடுத்துருக்காங்க. ஒரு 75,000 வச்சுப்போமே. சரிங்களா? சம்பளத்தை தீர்மானிக்கக்கூடிய காரணங்கள் பொறுத்த வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்தை பொறுத்து மாறலாம். சரிங்களா? பெருநகரங்களில் வந்து மெட்ரோ சிட்டிஸில் வீட்டுக்கு வாடகை படிப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இதர படிகள் அதிகமாக இருக்கும் என்பதால் அங்கே சம்பளம் சற்று கூடுதலாக இருப்பாங்க. அப்போ சென்னையில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போ சேலத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகேங்களா? இதர சலுகைகள் சம்பளம் தவிர ஒரு ஐபிபிஎஸ் பியூ அதிகாரிக்கு பின்வரும் சலுகைகள் கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகவிலை பட்டியல், வீட்டு வாடகைப்படி, சிறப்பு படிகள், மருத்துவ சலுகைகள், செய்தித்தாள் செலவுக்கான திருப்பி செலுத்துதல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வருதுன்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் போயிடுது. சரிங்களா? ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ரயில்வேக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதுவும் பெரிய செக்டார் தான். ஸோ நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. கஷ்டம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி மனசளவு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷம் இல்லை 2 வருஷம் போதும். கண்டிப்பாக 2 வருஷத்தில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம், போஸ்ட் வாங்கிடலாம். சரிங்களா? 2 வருஷன்றதை 2 வருஷம் உழைப்பை சொல்கிறேன். 2 வருஷம் நல்லா படிச்சிங்கன்னா 3வது வருஷம் 4வது வருஷத்துக்குள்ளே பாஸ் பண்ணிடலாம். எடுத்தோடனே ஒரு நாள் அம்பானி கதையெல்லாம் நம்ம ஓட்ட முடியாது. சரிங்களா? படித்து புரிஞ்சு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.